மன்றாடுவோம். தாயும் தந்தைமார்கின்ற இளம்பின் இறைவா, நாளைக்கு கூட ஆண்டவரே உடைய சிலுவை தியானத்தை நாங்கள் ஒப்படைப்போடு நினைவு கூர்ந்து முன் செல்ல ஆண்டவரை ஏற்படுத்துகின்ற மகத்துவமான கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானிக்கின்ற திருவசனங்கள் என்னுடைய வாழ்விலே புது விசுவாசத்துக்குள் புது சிந்தனைக்குள் நாம் இணைய எங்கள் மனப்பகத்தை ஏறியிருந்தோம். இறை மகன் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த சாம்பல் புதனிலே கூட ஆண்டுடைய பேரொருளால் நாம் இணைந்திருக்கின்றோம். 8ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்றிருக்கின்ற கிறிஸ்துவனுடைய ஒருங்கிணைப்பாட்டிலே ஐக்கியத்திலே இதனுடைய சாம்பல் புதன் என்ற அடையாளத்தை ஆண்டுடைய சிலுவை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். வெறும் நாம் கிறிஸ்துடைய பிறப்பு மற்ற இருக்கின்ற ஈடுபாடுகளிலே இருந்தாலும் கூட நாம் நோன்பு பெற்று ஆண்டவர் அவருடைய வழியை எவராக நமக்கு தியாகம் செய்தாரோ அதை நிச்சயமாக நாம் கூட நம்மளை பெருமைப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொள்ள இந்த 40-45 நாட்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான வாய்ப்புகளாக இருக்கின்றது. இந்த நாளிலே கூட நமக்கு இந்த சாம்பல் புதன் அன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பானது கிராஸ் ஏ கால் டு வைகாசியஸ் சஃபரிங் என்று கொடுத்திருக்கிறார்கள். கிராஸ் ஏ கால் டு வைகாசியஸ் சஃபரிங் என்று கொடுத்திருக்கிறார்கள். தமிழாக்கத்திலே சிலுவை ஈடு செய்யும் துன்பத்துக்கான ஒரு அழைப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். சிலுவை ஈடு செய்யும் துன்பத்துக்கான ஒரு அழைப்பு. எனக்கு இந்த துன்பத்திற்காக இருக்கின்ற ஒரு அழைப்பிலே எவ்வாறாக நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். பழைய பாட்டின் பாகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் வெறுமை என்று சொல்லப்படுகின்ற அடையாளத்தை சாம்பலை எடுத்து தாங்கள் செய்கின்ற தங்களுடைய கடவுளுக்கு மீறுதலாக செய்கின்ற சில காரியங்களை அவர்கள் பிரதான ஆசாரியர் மற்றும் அவர்கள் இருக்கின்ற பெரியவர்களிடத்திலே தங்களுடைய குற்றத்தை எவ்வாறாக அவர்கள் மன்னிப்பின் வாயிலாக அவர்கள் பெற்றார்கள் என்ற அதனுடைய அடையாளத்தை அந்த இடத்தில் அவர்கள் சாம்பலை மேலே போட்டு அதனுடைய வெறுமையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த சாம்பலை போட்டு அந்த வெறுமையை காண்பித்து அதற்கு அடுத்ததாக அவர்கள் போய் தங்களை தண்ணீர் நிமித்தமாக அவர்களை சுத்தப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த சுத்தத்திற்கு ஏதுவாக அடையாளம் பாவத்திலிருந்து மன்னிப்பின் அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அதனுடைய தூய்மை. இன்றைக்கு இந்த சாம்பல் புதனை நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எவ்வாறாக நம்மை நோக்கி பார்த்து நம்ம இடத்திலிருந்து கேட்கப்படுகின்ற தி ஆன்சர்ஸ் அவர் கொடுக்கின்ற அந்த வினாவுக்கு நாம் எவ்வாறாக கொடுக்கப்படுகின்ற பதில், இதற்காக சொல்லப்படுகின்ற இந்த தலைப்பானது during the season of Lent, penance for sins, repentance from evil, receipt of forgiveness என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடத்திலே இன்னைக்கு நம்முடைய பாவத்திற்கு நம்முடைய பலவீனத்திலிருந்து நாம் மீறுவதற்கும் அதே போல தீய காரியங்களிலிருந்து மனமாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளவும் மற்றும் மன்னிப்புக்கின்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கின்றார். நேற்று கூட எங்களுக்கு ரெண்டு கால தியான வழிபாட்டு பேங்கில் நடைபெற்றிருந்தது. எல்லாரும் ஆயர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அது நம்முடைய பேராயர் இப்பொழுது இருக்கின்ற பிஷப் இன்சார்ஜ் மார்டின் சி போர்காய் ஐயா மற்றும் ஹானரபிள் ஆபீசர்ஸ் ஆஃப் தி டைசஸ் அவர்கள் இந்த 2 நாட்களுக்காக இருக்கின்ற சிலுவை தியானத்துடைய வாழ்த்துக்களை ஓர் அங்கத்திற்கு கேட்கிறீர்கள் என்று பகிர்ந்து கொண்டார்கள். அதனுடைய வாழ்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று முதலாவதாக இருக்கின்ற குறிப்பு 4 பகுதி. இன்னைக்கு ஒண்ணே மார்க் நற்செய்தியிலிருந்து நாம் வாசித்தோம். ஆனால் இந்த இடத்துல சங்கீதம் 102 இன்னைக்கு வாசிக்கப்படுகின்ற ஒரு தியானம். இந்த சங்கீதம் 102 எல்லா இடங்களிலும் நான் இதுபோல பலவீனமாக இருக்கின்றேன் என்று இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் இடத்தில் அவர் வெளிக்கொண்டு வருகின்றார். எவ்வாறாக நான் இருக்கின்றேன், ஆண்டவர் நீர் என்னை பலப்படுத்தும். சங்கீதம் 102 1 2 3 வசனங்கள் நாம் வாசிப்போம். கர்த்தாவே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும்,
சொல்கிறார், கர்த்தாவே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனையிலே, நானும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த விண்ணப்பம் என்ன, அதற்காக நான் காத்திருக்கின்றேன் என்று இந்த இடத்திலே ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், something that you should answer me God. ஏதாவது ஒரு காரியத்திலே நீர் எனக்கு அதனுடைய பதிலை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது வலியுறுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆபத்து நாளிலே உங்களுடைய முகத்தை என்ன பண்ணாதீர்கள், it is a very time of pain. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த இடத்திலே பரிசோதனைக்காக கடந்து செல்கின்ற பொழுது, ஒரு கேள்விக்குறிக்காக கடந்து செல்கின்ற பொழுது அவர் கூட யோசித்திருப்பார், அநேக காரியங்களிலே என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றி அருளும் என்ற நிச்சயத்தை அந்த இடத்துல அவர் சொல்லி நினைத்திருப்பார். அதே போல தான் இடத்திலே தாவீது கூட அந்த இடத்திலே கேட்கிறார் தன்னுடைய விண்ணப்பத்தின் விதமாக. தொடர்ந்து வாசிங்க. உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இந்த இடத்துல கூப்பிடுகின்ற நாளிலே நீர் எனக்கு தீவிரமாக இறங்கி, கம் டு மீ சூன், என்னிடத்திலே நீர் தாராளமாக வேகமாக இறங்கி நீர் வந்து எனக்கு எது நமக்காக இருக்கின்ற மீறுதல் நம்மை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றதோ, எந்தவுடைய சிந்தனைகள் நம்மை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றதோ, எந்தவுடைய காரியங்கள் என்னுடைய வழியில தடையாக இருக்கின்றதோ, இதிலிருந்து காலம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது நீர் இந்த 40 நாட்களோ 45 நாட்களோ நீர் எனக்கு செவி சாய்த்து இந்த இடத்துல என்னுடைய வழியை செவ்வைப்படுத்தி தாரும் என்ற அங்குடைய அவா நம்ம இடத்துல இருக்க வேண்டும், அதனுடைய வாஞ்சை நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கின்றார். இன்னைக்கு முதலாவதாக இந்த சங்கீத பகுதியை பார்த்தோம். அது அடுத்ததாக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 24 வரை. 1 ராஜாக்கள் 17 12 24 வரை இடத்துல பார்க்கின்ற பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி அவரும் காத்திருக்கின்றார். அவருடைய காத்திருப்பில் ஒரு உணவு அவர் கிடைக்கின்றது. யாரும் நிமித்தமாக அவருடைய உணவு அவர் கிடைக்கின்றது, சாலை பார்த்து ஒரு உதவிக்கு முன்பதாக இனநூல் இயற்கையா வந்து அவருக்கு ஒரு உணவு கொடுக்கின்றது. காகம் அந்த இடத்திலே உணவு வேறாய்களுக்கோ எனக்காக இருக்கின்ற ஆன்மீக ஆகாரம் எது என்று சொல்லி இன்னைக்கு நாம் எப்படி ஏற்கின்றோமோ அதே போலதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். அந்த இடத்துல அவர் கேட்கின்ற பொழுது வாசிப்போம் நாம் 1 ராஜாக்கள் 17 1 ராஜாக்கள் 17 12 கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த இடத்துல முதலாவதாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல காலையிலும் மதியம் இரவு 3 நேரத்திற்கும் இந்த காகம் என்ன பண்றது, உணவு கொடுக்கின்றது. காகம் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம வீட்டுல வச்சா என்ன எதுக்கு தேடி வருது, காகம் உணவுக்கு தேடி வருது. இன்னொன்னு ஒண்ணு, இட்ஸ் a cunning crow என்று சொல்றோம். அது வசப்படுத்தி அது ஏதாவது எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நல்லா ஏதாவது ஒரு போட்டு வச்சிருக்கோம், திடீர்னு காட்டலன்னா இப்பெல்லாம் குரங்கு வருது ஹவுஸ் விசிட்டிங் போனா நம்மள ஓட்டுதா இல்லை அது ஓட்டுதான் தெரியல. காகம் வந்து இட்ஸ் a tricky bird. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுது, அதே உணவை கொடுக்க அந்த இடத்துல வருகின்றது. How God applies the crow to feed this Elia prophet. நீங்க அப்பாற்பட்டு இருக்கிற நம்முடைய சிந்தனைகளை நாம் பொறுமைப்படுத்துகின்ற பொழுது இன்னைக்கு எம்மாத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய காகம் போல ஆண்டவர் நம்மை போசிக்க வல்லவராக இருக்கிறார். யோசிக்குமா இது போல இது வந்து நம்ம கொடுக்குதான். ஆனா but God commands. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கின்றார், போய் அதனுடைய உணவை கொடு. என்னுடைய மகன், என்னுடைய தீர்க்கதரிசி இன்னைக்கு இன்னும் நற்செய்தி சொல்ல இன்னும் அவர் போக வேண்டும். அதுக்கான
அடுத்ததாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு வாசிப்போம். அப்பொழுது எலியா அவரை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ போய் அவருடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு கரண்ட் நியூஸ்னால காலையில டிவில இன்னைக்கு என்ன செய்தி? செய்தியை பார்க்கறது இல்லையா? டைம் இல்லைங்க. தினந்தோறும் நம்ம என்ன பண்ணோம்? செய்தியை பார்க்கணும். இந்த ஹெட்லைன்ஸ் வரும் ஒரு 5 மினிட்ஸ், அது அப்படியே போய் லைன் அப்ல போயிடும். இன்னைக்கு என்ன செய்தின்றது நம்ம காலையில் ஏறிக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், you should have the practice. What is the current news? இன்னைக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது நாட்டின் செயல்பாடுல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். You should also with the social awareness as well as the spiritual awareness. ஆன்மீகத்திற்கு ஏற்ற வகையாக இருக்கிற காரியங்களும் மற்றும் சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களும் ரெண்டும் நீங்க கற்றுக்கொள்ளணும். ஒரே பார்வையில் இருக்கிறார். இப்பொழுதுதான் நான் வந்து ஆச்சரியமா பார்க்கிறேன். நாங்கள் எங்களுடைய வகுப்புல பார்க்கணும்னா நியூஸ் கண்டிப்பா நீங்க என்ன இருக்குது எல்லாமே காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து விழும், இல்லைன்னா சில கால நேரங்களில் இது போல டெக்கன் ஹெரால்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா காலையில அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் என்னென்ன இருக்கு பார்த்து எல்லாமே பார்த்து அன்னைக்கு அதனுடைய செய்தியை அன்னைக்கு தொலைக்காட்சியில் அவங்களுடைய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தாலும் தொலைக்காட்சி வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இடம் தான் என்னங்க ஒரே நிற்கிற இடம் தான், அது தேவையில்லை. சம்டைம்ஸ் அது ஆளுகை செய்யும். சிறு வயதில் இருக்கிற பருவம், வாலிபத்தில் இருக்கிற பருவம், இதெல்லாம் வந்துட்டு ஆளுகை செய்யணும்னு அது தூரம் எடுத்து வச்சுட்டாங்க. எது வந்துச்சு நமக்குள்ள? நியூஸ் பேப்பர் வந்தது. அதுல செய்தி இன்னைக்கு இந்த கரண்ட் நியூஸ் இன்னைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாட்டில், அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் கரண்ட் நியூஸ் இந்த விதவை இந்த கைம்பெண் என்ன பண்றாங்க, இந்த எலியா தீர்க்கதரிசிகிட்ட என்கிட்ட என்ன இருக்குது இன்னைக்கு ஒரு பிடி மாவு இவ்வளவுதான்ப்பா இருக்கு. தன்னுடைய காரியத்தை அந்த இடத்துல அப்ராப்ரியேட்டா அவங்க சொல்றாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, அவங்களுடைய உண்மையை பார்த்து அவர்களுடைய இடத்துல இருக்கிற அவருடைய குறைபாடுகளை பார்த்து அது அடுத்ததாக அந்த குறைகளை நிறைவேற்றுகின்றார். தொடர்ந்து வாசிக்கிறது. பார்த்து பயப்படாதே, வாசிக்கலாம். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இன்னும் அவள் வீட்டாரும் அநேகமாக சாப்பிட்டார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறார், இந்த இடத்துல இருக்கின்ற இதோடைய குறைபாடுகளை இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, நிறைவாக ஒரு 50% வாங்கி இருக்கிற குழந்தை இது போல 75-90% வந்துச்சுன்னா எப்படி இருக்குது? பெற்றோருக்கு என் பொண்ணு நல்லா படிக்கிறான்ப்பா, ஏதோ மாறி இருக்கு, சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதே போலதான் இந்த இடத்துல 50% இருக்கிற ரேஷியோ என்ன ஆயிடுச்சு, 100% ஆயிடுச்சு. நீ போ அந்த இடத்துல. இன்னைக்கு ஆண்டவர் கூட அதை தான் நம்ம எடுத்து பார்த்து சொல்லியிருந்தார். இந்தவுடைய சிலுவை இன்னைக்கு மேன்மை உள்ளதாக இருக்கின்றது. இந்தவுடைய சிலுவை நமக்கு மீட்பு கொடுக்கின்ற சிலுவையாக இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு மேஷன் அவர் இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட் அவர் சொன்னார், அது போல ஓய்வு நாளில் எல்லாம் வர எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது சாட்டர்டே, அந்த ப்ராஃபிட்ல நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அது போல உணவு கொண்டு போய் அது போல ஏதாவது ஹோட்டலில் வாங்கிட்டு அந்த உணவை போய் மற்றொரு பகிர்ந்தலை அந்த இடத்துல கொடுக்கின்றார். இன்னைக்கு நீங்க மாத்திரம் அந்த இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த பட்டியலை 44 தலைப்புகளை நீங்க மாத்திரம் இல்லை,
மற்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியானது பகிர்ந்து கொள்ளதாக, இதுதான் ஆன்மீக ஆகாரம். அன்னைக்கு உணவுக்கு சார்ந்திருக்கின்ற ஒரு ஆகாரம் அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்னன்னா, நீங்களும் ஏதாவது சில காரியங்கள் செய்யணும். இந்த உண்மையை பெற்று அது கொடுக்கின்ற ஒரு காரியம். அதுக்கு அடுத்ததாக மற்ற உபவாசத்திலே நான் உட்கொள்கின்ற என்னுடைய உணவுக்கு சார்ந்திருக்கின்ற அதனுடைய எண்ணிக்கையாகின்ற பணத்தை கடைசியா நான் மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இதெல்லாம் நாம் தியாகம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டு நம்ம இடத்துல சொல்கிறார், அதை செய்கின்ற பொழுது நேர்த்தியோடு உண்மையோடு அதை பகிர்ந்து கொள்ளதாக செய்ய என்று அதில் சொல்கின்றார். இது இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நாம் ஒரே ஒரு பகுதி தான் நாம் வாசித்தோம். இந்த நாளிலே நமக்கு 4 பகுதி. பிலிப்பியர் 2:1-11 பிலிப்பியர் 2:1-11 இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது தன்னைத்தான் வெறுத்து தாழ்மையின் கோலத்தை அந்த இடத்திலே வெளியே கொண்டு வந்தார். தாழ்மையின் கோலத்தை அந்த இடத்திலே வெளியே கொண்டு வந்தார். ஆனால் நீங்க வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையோடு ஏக அன்புள்ளவராக. இந்த இடத்துல நமக்கு இந்த ரொம்ப தேவை. இந்த 2 நாட்கள்ல உங்களுடைய அன்பை பெருகி காமிக்கும். எதுக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுது? நான் இதுல கேட்கிறேன், சொல்றாங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லவ் ஃபெயிலியர் ஆகல. இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்ன சொல்லிட்டு இருக்காரு? unfailing love of God என்று சொல்லப்படுது. ஆத்தென்டிக்கா பிரசன்ட் பண்றார் பவுல். he want to give a presentation. இந்த இடத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்துவை துன்புறுதலாக நான் வைத்திருந்தேன். அவரை எப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டு அவர் பேர் சமூகத்தோடு நான் இணைந்து செயலாற்றி கொண்டு வருகின்ற பொழுது எனக்கு கொடுத்ததெல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்ததெல்லாம் மாறாத அன்பு. எப்படிங்க? மறக்கப்படாத இருக்கின்ற அன்பை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் ஆணித்தரமாக சொன்னார். இன்றைக்கு இந்த சிலுவை கூட நாம் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது உண்மையாக இருக்கின்ற அன்பை அந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றது. உண்மையாக இருக்கிற சிந்தனைக்குள் நம்மை கொண்டு போக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றது. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்து ஆத்துமாக்களுக்காக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் நெட்ல சொல்லிட்டார். நம்ம we should leave certain things, the emotions, the character, the behaviors, இதெல்லாம் வீண் காரியங்களை நம்மை ஆளுகை செய்யாதபடி, வீண் மேட்டிமை நம்மை ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடு இந்த 2 நாட்களை என்னை ஒப்பு கொடுத்து நான் வருகின்றேன். அதுக்கு அடுத்ததாக இவர் சொல்றார், வாசிங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த இடத்துல சொல்லிட்டார், மனத்தாழ்மையோடு ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கின்ற ஏக சிந்தையை என்ன பண்ணுங்க? இருப்பீங்களா? உங்களில இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஏக சிந்தனை உரை கடவுள். there is a evil, there is a goodness. இந்த இடத்துல அதான் சொல்கிறார். இந்த நேரங்களிலே காலகட்டத்திலே 2 நாட்களிலே இந்த உடைய தீமையை விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? விலகி வாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஏக சிந்தனை எது? நேற்று முன்னல் நாள் மேரேஜ் நடக்குது. வெகு வேகமாக செக்ரட்டரி கூட சொன்னார், ஐயா வந்துக்கிறாங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. சரி வந்துக்கிறாங்களா ஐயா? பார்த்துட்டு மாப்பிள்ள வந்தாரு, ஜெபிச்சோம், அதுக்கப்புறம் இங்கே போய் உட்காருப்பான். நெக்ஸ்ட் பெண்ணு வந்துச்சு ஊர்ல. அவர் ரிக்வஸ்ட்ல வராரு பெண்ணுடைய அப்பா, ஐயா ரிக்வஸ்ட் ஐயா 12, 11, 59, 58, 57,
55 12க்குள்ள கட்டிருந்தான் என் தாலி கைது போட்டு என்ன ஆகுது 12 இருக்கு எம்மகண்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது சீக்கிரம். யாரு கிறிஸ்துவ போதனைக்குள் கொண்டு வருகின்ற ஒரு வாழ்வை இந்த இடத்துல இந்த டோர் கிட்டே நேரத்தில் சொன்னாங்க என் டிக்ஷனரியில் அது இல்லவே இல்லையான்னு, என் பைபிள்ல அது இல்லவே இல்லை. ஐயோ இல்ல யாரும் தெரிஞ்சு அதுக்குள்ள அங்க செட் பண்ணிக்கிறார் யாருக்கிட்ட மாப்பிள்ளை வீட்டாருக்கிட்ட கரெக்டா கட்டல மகன் தாச்சு அவருக்கு பல்லு ஆடி மகான் பல்லு ஆடி மகான் என்ன ஆக போகுது. ஏதோ ஒரு சலசலப்பு நடந்துச்சு, ஏதோ ஒரு சலசலப்பு நான் அந்த காதல் போடு ஏட்ட வந்து சொன்னேன். நான் சொன்னேன் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை, அது கூட ஐயோ இல்லை, என்னுடைய அகராதியில அது இல்லவே இல்லை, என்னுடைய திருமணையில இல்லவே இல்லை. அப்ப எப்படி நீ திருமணத்துல ஈடுபட்டிருப்பாய்? அந்த ஆர்டர் சர்வீஸ்ல சொல்லுது, திருமணத்தை ஒருவரும் அற்பமின்றி செய்யாமல் கருத்தோடு ஜபத்தோடு. கருத்து வந்துட்டு பெற்றோர்களுடைய பொறுப்பு, இன்னாருக்கு இன்னார் பார்க்கிறது அதனுடைய பொறுப்பு. அதுக்கு என்ன சொல்றது? இது போல கருத்தோடு ஞானத்தோடு. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு வார்த்தை சொல்லுது ஜபத்தோடு. அப்ப நீ ஆரம்பிக்கின்ற போது ஜபத்தோடு ஸ்டார்ட் பண்ணிருப்பியா? கடவுள் சார்ந்திருக்கிற பயத்தை நீ கொண்டு வர, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஏக சிந்தனை இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஐ பிரிங் திஸ் எக்ஸாம்பிள். ஐயா கிறிஸ்துக்குள் இணைகிறார்கள், சந்தோஷத்தோடு இந்த மேரேஜை நடத்தி கொடுங்க ஐயா. That is the appropriate faith. உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த விசுவாசம் அதுதான் உண்மையாக இருக்கின்ற விசுவாசம். நேர காலத்திற்காக நீ மாய்மாலத்தை நீ போட்டுக்கொண்டாய். நீ என்ன பண்ண? பேர் கிறிஸ்தவன், நீ பேர் கிறிஸ்தவப்பா. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு விலகி போய்விட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கின்ற ஏக சிந்தனை எதற்காக பிலிப்பியரிலே அவர் வலியுறுத்துகின்றார் என்றால், அங்கேயும் இது போல சலசலப்பாக இருக்கின்ற தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை உறுதிப்படுத்தி சொல்கின்றார். அதுக்கு அடுத்ததாக இன்னும் நாம் பார்த்தோம் என்றால், பிதாவாகிய கடவுளுடைய நிறைவேறுதலை மௌனமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார் என்று சொல்லப்படுகிறது. I have the power. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நாள் வச்சுக்கணும். எப்படி அவங்க இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் லீடர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுன்னு இருப்போம். இதே போல இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யாரு? பிதாவாகிய கடவுள் தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ். அதை வச்சு அதெல்லாம் செய்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு? இருக்கிற மக்களுக்கு, நாம் வந்து அந்த உலகத்திற்கு நாம் இந்த இடத்துல தீமை அகற்றி நன்மையை நாம் கொடுக்க வேண்டும், ஒரு பரிசுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாக அதற்கு ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்படுகிறது ஸ்லேவ் என்று சொல்லப்படுகிறது. தன்னை அடிமைப்படுத்தி அந்த இடத்துல தன்னை வெறுமைப்படுத்தி இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதனுடைய மீட்பின் அருளை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதுதான் இரண்டாவது குறிப்பிலே பிலிப்பியரிலே அருமையாக வெளியே கொண்டு வருகின்றனர். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது நடைபெறுகின்ற நிகழ்வு மார்க்கு 8:31 38 வரை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை. 10 வீட்டில் இருக்கிற சிலுவை எல்லாம் ஆட் பண்ணிடுறீங்களா பாருங்க. இதுதான் we cannot take it. தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை. அப்போ இன்னைக்கு நமக்கு சில காரியங்கள் வெறுத்து விட வேண்டும். எது இது தேவையில்லை, இது எனக்கு தேவை உள்ளதாக. ஏதோ வந்துட்டு 2 நாட்களுக்காக இருக்கிற சப்ஜெக்டுக்காக நான் சொல்ல, இன்னைக்கு அதை போதிக்க வேண்டும் என்று நான் சொல்ல. தினந்தோறும் இருக்கின்ற தீமையாக இருக்கின்ற உலகம், தீமையாக இருக்கின்ற சமுதாயம், தீமையாக இருக்கின்ற சிந்தனைகளே ஆளுகை செய்கின்ற பொழுது அந்த இடத்துல நடுவராக யாரை வைக்க வேண்டும்? இன்னைக்கு கிறிஸ்தவங்க எக்ஸாம் எழுதும்பொழுது அந்த பேப்பர்ல என்ன போடுறாங்க? சிலுவை. இன்னொருத்தர் அது
ஸ்டார்ட் பண்ணும்போது யார் மேல வச்சுட்டு அப்புறமா அது இன்டூ ஆயிடுச்சுன்னா பிளஸ்ஸா தான் போட்ட பாருங்க என்ன ஆயிடுச்சு எல்லாம் இன்டூ போட்டுது ஆண்டவருக்கு அடியிருச்சு. நம்ம சரியாம நாலேஜா படிக்காம விட்டுட்டோம்னா நம்ம ஒரு இப்படி ஆயிடுச்சு. அது இந்த இடத்துல அதுதான் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய விஷயம் ரிவர்ஸ்லி மீண்டும் திரும்பி பார்த்து எது எனக்கு கடந்து கொண்டிருக்கின்றது, எது என்னை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வருகின்றவர் உண்மையாக இருக்கின்ற சீடர் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறார், உலகமே நீங்க ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை டூ கம்பேரிசன். இந்த இடத்துல சிலுவை எதற்காக இன்னைக்கு சிலுவை என்ற ஒரு மரத்தினால் இருக்கிற சிலுவை எதற்காக இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்க? வரலாற்றிலே நேத்துடைய அந்த அனுபவத்தை சொன்னார். அதனுடைய தியாலஜி இது போல இவன் உலகத்துல இது போல இந்த மரத்துல அச்சோன்னு சொல்லிட்டு இவனை இல்லைன்னா வேற போல பனிஷ்மெண்ட் கூட இருந்துச்சு, வேற போல பனிஷ்மெண்ட் கூட இருந்ததுதான். ஆனா இந்த மரத்துல அடிச்சானா வாழ்க்கை ஃபுல்லா இவனுடைய சரித்திரம் பேசப்படுது. ஒரு குற்றவாளியுடைய சரித்திரம் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தை அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். இன்னைக்கு அது போல இருக்கிற ஒரு வெறுமையை அவர் தனித்துக் கொண்டு இன்னைக்கு நமக்கு நன்மையும் மீட்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதான் சொல்கிறார், உலகத்திலே எல்லாமே ஆதாயம் செய்து கொண்டாலும் இன்னைக்கு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எதை நாம் நஷ்டப்படுத்த? இன்னைக்கு சாம்பல் முதல் வெறும் அடையாளத்திற்கு மாத்திரம் அல்ல, நேரத்துக்கு மாத்திரம் இதனுடைய ஆலோசனை அல்ல. நீங்க ஆண்டவருடைய பரிசோதனை பண்ணி நம்ம இடத்துல கேட்கின்றார். இது போல உன்னுடைய ஆத்மாவை எவ்வாறாக நீ நேசித்துக் கொண்டிருக்கின்றார், எந்த ஒரு நேசிப்பு அந்த இடத்துல இருக்கின்றது. இதை நீ இந்த இடத்துல ஆரம்பிக்கின்ற பொழுது ஏக சிந்தனையோடு கிறிஸ்து இயேசு இருக்கின்ற ஒரே சிந்தனையோடு நீ இணைத்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய இந்த நாட்டிலே நம்மை உறுதி பலப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். அதனுடைய பலத்தை பெற்று நம் முன் செல்ல ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.